தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு அடிகாலமாக இருப்பது நிறைய தலைவர்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதில் பெரும் பாட்டன் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இப்படி கங்கை கொண்ட சோழன், இப்படி கரிகால சோழன்னு பாண்டியர்கள்னு தமிழருக்கு வரலாறு, பழைய வரலாறு தான் இருக்குது. புது வரலாறுலாம் நோண்டி குளிச்சு போட்டு பச்சிட்டானுங்க. அவர்களுக்கு அந்த வரலாறை ஒரு தற்குறிக்கு, எதுக்கும் உதவாத தற்குறிக்கு ஜோக்கராக கூட வாழ தகுதி இல்லாத மலத்தில் நெளிகிற புழுகுக்கு அந்த பேரை வச்சுக்கிறான். நான் கேட்குறேன், ஏம்பா அது என்ன மணல் உழைத்துறை அமைச்சரா? உனக்கு அறிவு இருக்கா? நீ உண்மையான வன்னியர் தானா? உன் உடம்புல வன்னியர் ரத்தம் ஓடிச்சுன்னா உன் வாயில் திறந்து சொல்லியிருக்க மாட்டேன். உன் உடம்புல வன்னியர் ரத்தம் ஓடிச்சுன்னா சொல்ல மாட்டேன். நீ உன் உடம்புல ஓடல, சாக்கடை ஓடுது. வேலூர் தேர்தலில், இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, ஒரு வன்னியன் கூட உனக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு தமிழன் கூட உனக்கு வாக்களிக்க மாட்டான். உன் பிள்ளைக்கு வாக்களிக்க. உதயநிதி ஸ்டாலினை போய் ராஜேந்திர சோழன் சொல்கிறையே, உன் உடம்புல சாக்கடை ஓடுதா, உண்மையான தமிழ் ரத்தம் ஓடுதா? சொல்லு பார்க்கலாம். தமிழருடைய அடிகாலங்களை மொத்தம் அழிச்சிட்டு இப்போ அந்த அடிகாலத்தை இருக்கிற ஒரே ஒரு இமயத்தை தூக்கி கேடு கட்டவன், கேவலமானவன், இழி பிறவிக்கு அவனுக்கு வைக்கிறீங்க. நான் கேட்குறேன், துரைமுருகன், சோறு தான் சாப்பிட்றியா 3 வேளை? வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றியா? உண்மையிலேயே உன் உடம்புல வன்னீர் ரத்தம் ஓடுதா? இனிமேல் காரி உன் மூஞ்சில் வன்னீர்களே துப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வன்னீர்களுக்கு துரோகம் தெரியாது. நேரம் சண்டை போடுவான், முருட்டு புத்தி இருக்கும். ஆனால் அவன் திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்யவே மாட்டான். நீ செஞ்சிருக்க பாரு, அந்த மாதிரி கேவலமான வேலையை செய்யவே மாட்டான். உண்மையிலேயே நீ கேடு கட்டவன், கேவலமானவன், இழிப்பிறவி. எப்படா எங்களுடைய வம்சாவளிகள் பேரை நீ வைக்கலாம்? ஆந்திராவில் எவனும் பேர்னா வைங்கடா. ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டு பேரை வைக்கிறீங்க? தமிழ்நாட்டு பேரை வைக்காதீங்கடா, அவனுக்கு வைக்காதீங்க. இன்றைக்கி ராஜேந்திர சோழன், நாளைக்கு என்ன மருது சகோதரர்கள், நாச்சியார், குவிலி, அப்புறம் வேறு என்ன பேர் வைப்பீங்க? ரெட்டைமலை சீனிவாசன், காமராஜர், கற்கன், அப்புறம் வீர சின்னமலை, கப்பல் வஉசி சிதம்பரம் பிள்ளை, இப்படி எல்லாரும் பேரும் வச்சுருவாங்க அவங்க பேர பிள்ளைங்களுக்கு. தமிழனுக்கு எதுக்கு வரலாறு? கருணாநிதி தான் தமிழனுடைய வரலாறாக மாறிடுச்சு. அவன் தமிழன வரலாறு, ஆந்திரா வரலாறு. ஆந்திராவுக்கு வேணால் ஒரு வரலாறு ஆகட்டும். இங்கே இருக்கிற தெலுங்கு சமுதாயம் பேசக்கூடிய எங்கள் சகோதரர்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவனால் எந்த ஒரு நடக்கலன்னு தெரியுது. தயவு செய்து இனிமேல் துரைமுருகன், கேடுகட்ட கேவலமான வேலையை செய்யாத. இதுக்கு கண்டிப்பாக நீ மன்னிப்பு கேட்டாகணும்.